தனுசு ராசிக்காரங்களே, 2026 ஆண்டை பொறுத்தவரை ஆங்கில புத்தாண்டானது வியாழக்கிழமை திரியோதசி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சுப நாம யோகத்தில் கௌளவ கரணத்தில் தமிழ் மாதப்படி மார்கழி 17ஆம் தேதி பிறக்க இருக்கின்றது. இந்த 2026 ஆண்டை பொறுத்தவரை மிகவும் சிறப்பான ஒரு கிரக அமைப்பு எதுவென்றால் அது குரு பெயர்ச்சியாகும். குரு பகவான் 11 வருடங்கள் கழித்து மீண்டும் கடக ராசியில் வந்து உச்சம் பெறப் போகிறார். எனவே இந்த வருடத்தில் ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் இந்த குரு பெயர்ச்சியில் 11 வருடம் கழித்து குரு பகவான் கடகத்தில் வந்து உச்சமாகும் அமைப்பு மிகவும் விசேஷமான அமைப்பாகும். அதே போல இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் வருடத்தின் ஆரம்பத்தில் மிதுன ராசியில் குரு வக்ரத்தில் இருப்பார். அதன் பிறகு மார்ச் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்வார். அதன் பிறகு ஜூன் 1 முதல் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்தில் வந்து உச்சமடைந்து விடுவார். அடுத்ததாக சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். இந்த வருடத்தின் கடைசியில் டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது. அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி கேது கடக ராசிக்கு, ராகு மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி விடுவார்கள். அடுத்ததாக சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறார். சனி எந்த மாற்றமும் செய்யவில்லை மற்றும் எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யவில்லை. சனி மீனத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வக்கிரம் அடைகிறார். பிறகு வக்கிர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் செய்கிறார். இந்த வருடத்தை பொறுத்தவரை குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்து விடுவார். அது ஒரு விசேஷமாக பார்க்கப்படுகிறது. உச்ச குருவுடைய பார்வையில் சனி இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். எனவே அதையும் நாம் ஒரு சாதகமான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இந்த வருடத்திற்கான கிரக நிலை அமைப்பாகும். எதெல்லாம் சாதகமாக இருக்கிறது, எதெல்லாம் பாதகமாக இருக்கிறது, எதுல நாம் கவனமாக இருக்க வேண்டும், எதுல நாம் நிறைய முயற்சிகள் போடலாம் என்பதை தெளிவாக பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை கடந்த 2025ஆம் வருடம் அந்த அளவுக்கு சிறப்பாக அமையவில்லை. காரணம் என்னவென்றால் அர்த்தாஷ்டம சனி நமக்கு நடந்து கொண்டிருந்தது. அதாவது சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். இப்போதும் 4ஆம் இடத்தில்தான் இருக்கிறார். எனவே இந்த அர்த்தாஷ்டம சனி பல வழிகளில் நமக்கு மன ஆரோக்கியம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. மனதில் சுத்தமாக நிம்மதி இல்லை. அதே போல அடையாளம் புரியாத கவலை உணர்வை இந்த அர்த்தாஷ்டம சனி நிறைய பேருக்கு கொடுத்திருக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம் ஆகியவற்றில எல்லாம் நிறைய செலவுகளையும் நிறைய மாற்றங்களையும் தொடர்ச்சியாக கொடுத்திருக்கும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிலபுலன்கள் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில எல்லாம் ஒரு விதமான வருத்தமான அமைப்புகளை மாற்றி மாற்றி கொடுத்திருக்கும். அதே போல ஒரு சிலருக்கு கடன் சுமை, கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தனை அதிகமாக செல்வது போன்ற சூழலை ஏற்படுத்தி இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் ஒரு நிம்மதி இல்லை, தொழிலில் ஒரு நிம்மதி இல்லை, தொழில் உத்தியோகம் மிகவும் மந்தமாக சென்றது. பார்க்கின்ற உத்தியோகத்தில் ஒரு திருப்தி இல்லை. எப்போது அந்த வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்வோம் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையை இந்த அர்த்தாஷ்டம சனி நிறைய பேருக்கு கொடுத்திருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. வேலையில் அதீதமான அழுத்தம் இருந்திருக்கும். 2025 கடுமையான பணிச்சுமை இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே இருந்திருக்காது. வேலையை தேடி தேடி மிகவும் சோர்ந்து போயிருப்பார்கள். இது போலத்தான் ஒரு விதமான மன உளைச்சலை மாற்றி மாற்றி அர்த்தாஷ்டம சனி கொடுத்து கொண்டிருந்தது. இருந்தாலும் குரு பகவான் நமக்கு 7ஆம் இடத்தில் இருந்ததனால் எல்லாவற்றையும் சமாளித்தோம். குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்து நம்முடைய ராசியையே பார்த்தார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சிந்தனையில தெளிவாக இருந்தோம். அதிகமான குழப்பங்கள் எதுவும் வரவில்லை. அப்படியே குழப்பம் வந்தாலும் அதற்கு ஒரு தெளிவான முடிவெடுத்து ஒரு தெளிவான தீர்மானத்தில் இறங்கி விடுவோம். அந்த ஒரு தன்னம்பிக்கை அளவு சுத்தமாக குறையாமல் 2025இல் நம்மை காப்பாற்றி அழைத்து வந்தது. தலைக்கு மேல் பிரச்சனை இருந்தது. ஆனால் அதை எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கான தைரியத்தை எழில் இருக்கின்ற குரு கொடுத்திருப்பார். அதே மாதிரி நிறைய பேருக்கு சுப விசேஷம், சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் 2025இல் நடந்திருக்கும். எனவே இப்படி இந்த 2025ஆம் ஆண்டு அர்த்தாஷ்டம சனி காலகட்டமாகவே இருந்தாலும் மன உளைச்சலோடு சில நல்ல விஷயங்களும் நடந்தன. ஒரு சில சுப மாற்றங்களும் நடந்தன. இப்படி நன்மை தீமைகளுடன் 2025 நமக்கு சென்றது. இப்போது இந்த 2026 வருடம் நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது குரு கொஞ்சம் சாதகமற்ற இடத்திற்கு செல்கிறார். இருந்தாலும் இந்த குரு நமக்கு சில வழிகளில் சிறப்பான நற்பலன்களை கொடுப்பார்.
அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கத்தை முழுமையாக குறைத்து விடுவார். காரணம் என்னவென்றால் குரு 8ல் போய் உச்சமாகி 4ஆம் இடத்தை பார்த்து விடுவார். எனவே அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கம் இந்த வருடத்தில் முழுமையாக குறைகிறது. இருந்தாலும் ராசிநாதன் 8ல் போய் உச்சமாவது ஒரு குற்றம். அது கடுமையான சிந்தனை குழப்பத்தை மட்டும் கொடுக்கும். இந்த வருடத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது குரு பெயர்ச்சிதான். ஏனெனில் ஜூன் மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போய் உச்சமாவார். இது 11 வருடம் கழித்து இந்த 2026ல் நிகழ்கிறது. ராசிநாதன் 8ல் இருந்தாலும் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். அதுவும் சர ராசியில், கடக ராசியில், நீர் ராசியில் வந்து உச்சமாகிறார். இது பல வழிகளில் நமக்கு சாதகமான பலனை சிறப்பான முறையில் கொடுக்கும். அடுத்தது ராகு கேது. இந்த வருடத்துல பெரிய அளவில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. டிசம்பர் மாதத்துல தான் ராகு கேது பெயர்ச்சி வருகிறது. இந்த வருடத்துல பெரும்பான்மையான காலம் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுவும் 3ஆம் இடத்துல ராகுவும் இருந்து டிசம்பர் 5 வரைக்குமே இந்த இடத்துல தான் பயணம் செய்வாங்க. அடுத்து சனி 4ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனியா தான் இருக்கிறார். அவரும் எந்த மாற்றமும் செய்யல. இந்த வருஷத்துல என்ன ஒரு நன்மை என்றா குரு பார்வையில சனி வந்து விடுவார். அதனால அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கங்கள் குறையும். இது நமக்கு இருக்கின்ற ஒரு நேர்மறையான விஷயமாகும். இந்த வருஷத்துல எதன் வழியில நமக்கு பலன்கள் இருக்க போகிறது என்றால், முதலாவதாக ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறார். இது பயண யோகத்தை கொடுத்துவிடும். நிறைய பேருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியேறும் அமைப்பு உருவாகும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்வதற்கு ஏதேனும் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் தாராளமாக முயற்சி செய்யலாம். அதே மாதிரி மாணவர்கள் வெளியூர்ல போய் படிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். சொந்த ஊரை விட்டு வெளியேறும் அமைப்பு நிறைய பேருக்கு உண்டாகும். முதல்ல பயண யோகத்துக்கு கொடுத்துவிடும். ஜூன் 1க்கு பிறகு நிறைய பேர் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படின்னு சென்று விடுவார்கள். அது நமக்கு ஒரு சாதகமான விஷயமாக இருக்கிறது. சொந்த ஊர்ல இருக்கக்கூடாது. சொந்த ஊரை விட்டு வெளியேறி விடுவது நல்லது. அஷ்டமத்திற்கு வரும் குரு சொந்த ஊரில் இருந்தால் தேவையில்லாத கெட்ட பெயர், தேவையில்லாத வம்பு, வழக்கு, பிரச்சனை போன்ற தலைவலிகளை கொண்டு வந்து கொடுக்கும். அதுல சொந்த ஊரை விட்டு வெளியேறி வெளியிடங்களில் நீங்கள் போய் பயணிப்பது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் நல்ல பெயர் புகழையும் பெற்றுக் கொடுக்கும். அடுத்து இந்த அஷ்டம குரு ஜூன் மாதத்தில இருந்து என்ன செய்வாருன்னா சிந்தனை குழப்பத்தை கடுமையா கொடுப்பார். அதனால மனதை கொஞ்சம் தெளிவா வச்சுக்கொள்ளுங்க. முடிவு எடுக்கிறதுல சில சிரம அமைப்புகள் இருக்கும். மிகவும் உணர்ச்சி வசப்படுவோம், மிகவும் கோபப்படுவோம். மனம் நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்காது. இதுதான் இதுல இருக்கின்ற ஒரு பெரிய குறை. அதனால நல்ல முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவசர முடிவு, அவசர மாற்றங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்துல முடிவு எடுக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு மிகவும் குழப்பமாகவே இருக்கிறது என்றால், நீங்கள் எந்த துறை சார்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த துறையில் யார் நிபுணரோ அவரிடம் ஒரு ஆலோசனை வாங்கி செயல்படுவது நல்லது. உங்களுடைய ஆசானுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுவது நல்லது. இந்த வருடத்தில் அவசரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்கள் சார்ந்த வகையில் மற்றவர்களுடைய ஆலோசனையை வாங்கி செயல்படுவது நல்லது. அதாவது உங்களுடைய ஆசான் அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு அதன்படி செயல்படுவது சிறப்பு. இந்த வருடத்துல ஜூன் மாதம் வரைக்கும் நமக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் குரு 7ஆம் இடத்துல தான் இருப்பார். எனவே போன வருடத்தின் தொடர்ச்சி 2025 தொடர்ச்சியாக நமக்கு இந்த வருடத்துல ஜூன் மாதம் வரைக்குமே இருக்கும். பெரிய அளவில் தொந்தரவு இல்லை. எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். ஆனால் ஜூனுக்கு பிறகு சிந்தனை குழப்பத்தை தான் கடுமையாக கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் சரி செய்து கொண்டீர்கள் என்றால் போதும். இந்த வருடத்துல கண்டிப்பாக எல்லோரும் தியானம் செய்ய வேண்டும். நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், நல்லா தியானம் செய்யுங்கள். அப்போதுதான் மனம் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு வரும். இதை நீங்கள் முக்கியமாக செய்தே ஆக வேண்டும். அடுத்து இந்த வருடத்துல குருவுடைய பார்வை நமக்கு 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறது. இது இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துவிடும். நிறைய பேருக்கு உத்தியோகம், தொழிலில் மாற்றம் உண்டாகும். இப்போது நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு மாறுவீர்கள். ஜூன் மாதத்திற்கு பிறகு இது கண்டிப்பாக நிகழும். அல்லது ஒரு சிலருக்கு பணியிட மாற்றம், டிரான்ஸ்பர் உருவாகும். அதாவது நீங்கள் அரசு பணியில் இருக்கிறீர்கள் என்றால் இடமாறுதல் கண்டிப்பாக உருவாகும். ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றம் அடைவது, பயணம் செய்து கொண்டே இருப்பது போன்றவையெல்லாம் இந்த வருடத்தில் சிறப்பான முறையில் நிகழக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது. குருவுடைய பார்வை 12ல் இருப்பதனால் ஆயன சயன போஜனம் இதுல எந்த பாதிப்பும் வராது. அதைத்தான் குரு 8ல் போய் மறைந்தாலும்
நமக்கு 12ஆம் இடத்தை பார்த்து பலப்படுத்தி விடுகிறார். சாப்பிடும் சாப்பாடு, உடுத்தும் உடை, தூங்கக்கூடிய இடம், இதில் எல்லாம் ஓரளவுக்கு வசதியான சூழல் உங்களுக்கு கிடைத்துவிடும். இப்போது இருப்பதை விட சிறப்பாகவே உங்களுக்கு கிடைத்துவிடும். அதே மாதிரி நிறைய சுப விரய செலவு உண்டு. இந்த வருடத்துல விரயஸ்தானத்துல குரு பார்வை இருப்பதனால நிறைய செலவு இருக்கும். தாறுமாறாக செலவு இருக்கும். ஆனால் அவை சுபவிரய செலவாக இருக்கும். எதுவுமே அத்தியாவசியம் இல்லாத செலவாக இருக்காது. எல்லாமே சுபவிரய செலவாக இருக்கும். உங்க வாழ்க்கையில் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சுபவிரய செலவு, அதெல்லாம் இந்த வருடத்துல சிறப்பான முறையில் உருவாகும். அதனால அதையும் நாம் ஒரு நேர்மறையான விஷயமா எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறது. பேச்சில் ஒரு இனிமை வந்துவிடும். உங்களுக்கு தேவையானதை பேசியே சாதித்துக் கொள்வீர்கள். பேச்சு வல்லமை உண்டாகும். நன்றாக வாதாடக்கூடிய திறமை உண்டாகும். லக்னாதிபதி 8இல் மறைந்திருப்பதனால் வாக்கு கொடுத்தீர்கள் என்றால் அதை காப்பாற்றுவதில் கொஞ்சம் சிரமமான அமைப்பு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றபடி இந்த வருடத்துல குடும்பத்தினருடைய ஆதரவு உண்டு. குடும்பத்துல சுப விசேஷம், சுப மாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அதிகமா பேசுவார்கள். குடும்பத்துல ஒரு விதமான மகிழ்ச்சி மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து வந்த வருத்தம், கவலை, பிரச்சனை இதெல்லாம் சரியாகிவிடும். குடும்ப உறுப்பினர்களால் ஆதாயம் உண்டு. குடும்ப உறுப்பினருடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த வருடத்துல உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அடுத்தது 3இல் இருக்கிற ராகு தைரியத்தை கொடுத்து விடுவார். என்ன ஆனாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அசாத்தியமான தைரியம் உண்டாகிவிடும். மனோவலிமை சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும். என்னதான் லக்னாதிபதி நமக்கு 8ல போய் மறைந்தாலுமே ஜூனுக்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கையில எந்த குறையும் ஏற்படாது. கொஞ்சம் அலைபாயும் மனநிலை, மனம் மாற்றி மாற்றி யோசிக்கும். ஒரு நிலையான புத்தி இருக்காது. அது மட்டும்தான் ஒரு குறையை தவிர மற்றபடி 3இல் இருக்கின்ற ராகு என்னாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு மனநிலையை கொடுத்து விடுவார். தைரியத்தை கொடுத்து விடுவார். நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்து விடுவார். முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகிவிடும். புதிய முயற்சி நீங்கள் என்ன செய்தாலும் அது சாதகமான முடிவை கொடுத்துவிடும். பெரிய அளவில் தடை அமைப்புகள் எதுவும் இருக்காது. குழப்பத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். முயற்சி நீங்கள் செஞ்சீர்கள் என்றால் அது சாதகமான முடிவு என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் அந்த முயற்சியை செய்வதற்குள்ளே நீங்கள் படும் பாடு பெரிய பாடாக இருக்கும். அதை தொடங்குவதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதை செய்வோமா முதல், இல்ல அதை செய்வோமா முதல்லங்கிற மாதிரி குழப்பத்தை உண்டாக்கி விட்டுவிடும். கடைசி வரைக்கும் யோசித்துக் கொண்டே உட்கார்ந்திருப்போம். ஒன்றையும் செய்யாமல் யோசித்துக் கொண்டே உட்கார்ந்திருப்போம். இதுதான் இங்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய குறை. ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்வு செய்து அதுல நீங்க சரியாக முயற்சி போட்டீங்க என்றால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுத்துவிடும். இதுவா அதுவா என்று யோசித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் கடைசி வரைக்கும் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதனால தெளிவான முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். எதுல பயணிக்க போகிறீர்கள் என்பதுல ஒரு தெளிவிற்கு வந்து விடுங்கள். என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் இந்த வருஷத்திலே மே மாதத்திற்குள்ளே எடுத்து விடுங்கள். அடுத்து என்ன என்கின்ற கேள்விக்கு ஒரு தெளிவான பதிலை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மே மாதத்திற்குள். அதன் பிறகு நீங்கள் அதை செயல்படுத்தினீர்கள் என்றால் அதிலே உங்களுக்கு தேவையான வெற்றி எல்லாமே சிறப்பாக கிடைத்துவிடும். நீங்கள் எந்த வயது வரம்பில் இருந்தாலும் சரி, 20கள், 30கள், 40கள், 50கள், 60கள் என எந்த வயதில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடுத்தது என்ன தேவை, இந்த வருடத்தில் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் மே மாதத்திற்குள் கண்டறிந்து குறித்து வைத்து விடுங்கள். அதை ஜூனுக்கு பிறகு நீங்கள் செயல்படுத்துங்கள். அதுல சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஜூனுக்கு பிறகு சிந்தனை குழப்பத்தை கடுமையாக கொடுக்கும். முக்கியமான முடிவை நான் ஜூனுக்கு பிறகுதான் எடுக்க போகிறேன் என்றால் அதுல எந்த பயனும் இருக்காது. கடைசி வரைக்கும் முடிவு எடுக்க முடியாது. அதனால மே மாதத்திற்குள் முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். ஜூன் மாதம் செயல் வடிவம் கொடுப்பதற்கான நேரம். இப்போது யோசித்து முடிவு எடுத்து விடுங்கள். ஜூனுக்கு பிறகு வெறும் செயல்பாடு மட்டும், வேற அதுல யோசிப்பதற்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தெளிவிற்கு வந்துவிட வேண்டும். சிந்தனை குழப்பத்தை மட்டும் குறைத்து விட்டீர்கள் என்றால் போதும். புதிதாக நீங்கள் எதை தொடங்கினாலும் அது நல்ல முடிவை கொடுத்துவிடும். அடுத்தது இளைய சகோதர சகோதரிகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. ஏனென்றால் குரு பார்வை 3ஆம் இடத்தை விட்டு விலகுகிறது. எனவே 3இல் இருக்கின்ற ராகு இளைய சகோதர சகோதரிகளுடன் ஒரு மன வருத்தங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஜூனுக்கு பிறகு இந்த அமைப்பு நிகழ வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அண்டை அயலாளர்கள் என்று சொல்லக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும்.
அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏதேனும் சிறு சச்சரவுகள் வந்துட்டு போகலாம். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது சிறப்பு. அடுத்து 4ஆம் வீட்டில் இருக்கின்ற சனி இந்த வருடத்துல ஜூன் மாதம் வரைக்கும் மனதை போட்டு ரொம்ப அலட்டிக் கொள்ளாதீர்கள். மனதை கொஞ்சம் நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் அதிகமாக யோசித்து மிகவும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதீங்கள். ஏனென்றால் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி ஜூன் மாதம் வரைக்கும் நமக்கு கவலை உணர்வை அதிகமாக கொடுக்கும். ஜூனுக்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவுடைய பார்வை சனி மேல் பட்டு சனியுடைய அந்த அசுபத்தன்மை எல்லாவற்றையும் குறைத்து விட்டுவிடும். எனவே ஜூனுக்கு பிறகு மன நிம்மதியெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஜூன் மாதம் வரைக்கும் தேவையில்லாததை மனதில போட்டு ஏற்றிக்கொண்டு ரொம்ப குழப்பிக் கொள்ளாமல் கொஞ்சம் மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் உங்கள் மன ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது தாயார், தாய் வழி உறவுகளுடன் கொஞ்சம் அனுசரித்து போய் கொள்ள வேண்டும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், தாயாருடைய உறவு நிலை, மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பா உங்களுடைய தாயாருடைய மனநிலை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப பெரிய கவலை, வருத்தம், ஒரு தெளிவில்லாத மனநிலை, ரொம்ப கடுமையான சிந்தனை குழப்பம், இதுல எல்லாம் உங்க தாயார் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். அவர்களுக்கு தைரியத்தை கொடுங்கள். அவர்களை கொஞ்சம் அரவணைத்து செயல்படுங்கள். அடிக்கடி தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் குறைத்து அவர்களை அனுசரித்து செயல்படுவது நல்லது. அடுத்து நாம் மாணவர்களுக்கு பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி நிறைய கவனச்சிதறல்களை மாற்றி மாற்றி கொடுக்கும். எனவே ஜூன் மாதம் வரைக்கும் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. படிப்பில் கவனச்சிதறல் உருவாகும். படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சுத்தமாக ஈடுபாடே வராது. கல்வி சார்ந்த வகையில் ஒரு விதமான அழுத்தமாக செல்வது போல் இருக்கும். ஜூன் மாதம் வரைக்கும், குறிப்பாக மே மாதம் வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்திக் கொள்வது நல்லது. மே மாதத்திற்கு பிறகு மொத்தமாக நமக்கு நிலைமை மாறி குருவுடைய பார்வை நமக்கு 4ஆம் இடத்தில் பதிந்து சனியுடைய தாக்கத்தை எல்லாம் முழுமையாக குறைத்து விட்டுவிடும். எனவே ஜூனுக்கு பிறகு நமக்கு சாதகமாக இருக்கிறது. மே மாதம் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். படிப்பில கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கவனச்சிதறலை குறைத்து கொள்ள வேண்டும். படிப்பில ஆர்வமே வராது. எவ்வளவு படித்தாலும் மறந்து போகிறது. மனதில் நிற்க மாட்டேன் என்கின்ற அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். படிக்கத் தொடங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் தியானம் செய்துவிட்டு படிக்கத் தொடங்குங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதிகாலையிலேயே எழுந்து படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இப்போது எழுந்திருக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். நேரம் கடந்து சாப்பிடுவது, நேரம் கடந்து தூங்குறது, இதெல்லாம் இப்போ உங்களுடைய வழக்கமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றியமையுங்கள். நேரத்திற்கு சாப்பிடுங்கள், நேரத்துக்கு தூங்குங்கள். அதிகாலை எழுந்து படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். படிக்கத் தொடங்குறதுக்கு முன்னாடி நல்லா தியானம் செய்துவிட்டு படிக்கத் தொடங்குங்கள். மே மாதம் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் கவனம் வச்சுக் கொள்ளுங்கள். மே மாதத்திற்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். மே மாதத்திற்கு பிறகு படிப்பில் இருந்த பிரச்சனை, குழப்பம், வருத்தம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். அடுத்து இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை நமக்கு 4ஆம் இடத்தில் பதிவதனாலும் குரு அஷ்டமத்திற்கு வருவதனாலும் மாணவர்கள் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு என்று போய் படிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். நீங்கள் வெளிநாட்டில போய் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்றால் இந்த வருடம் அது உங்களுக்கு ஒரு சாதகமான வருடம். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சுவிடும். முயற்சி செஞ்சீங்கள் என்றால் கண்டிப்பாக கிடைச்சுவிடும். அர்த்தாஷ்டம சனி என்ன பெய்யும் அப்படின்னா தடையை கொடுக்கும். ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடைப்படுத்தி கொண்டே இருக்கும். அதே போல அலட்சியத்தால் நிறைய தவறுகள் ஏற்படும். ஒரு பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் அதை தள்ளி போடுவீர்கள். பொறுமையா பண்ணிக்கலாம் என்று சொல்லி கொஞ்சம் அலட்சியமாக இருப்பது உங்களுக்கு கடைசியில பிரச்சனையாக மாறிவிடும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஏதேனும் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் உடனே அந்த நொடியே அதற்கான வேலையை நீங்கள் தொடங்கி முதல் ஆளாக விண்ணப்பிக்க வேண்டும். அந்த மாதிரி தயாராக இருங்கள். அலட்சியமாக இல்லாமல் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். நீங்கள் எதுல அலட்சியம் காட்டுகிறீர்களோ அதுல சனி பகவான் சோதிப்பார். அதுல அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே இந்த வருடத்தில மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக ஒரு நல்ல முடிவு உண்டு. அதனால் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பை இந்த வருடம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது நீங்கள் வெளியில் ஏதேனும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை தாராளமாக செயல்படுத்தலாம். அதில் ஒரு நல்ல முடிவு உண்டு. குடும்பத்தை விட்டு பிரிந்து போவதற்கு முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக இருப்பது இந்த வருஷத்துல நல்லதுதான், ஒரு நல்ல ஏற்றம் தான். நீங்க குடும்பத்திற்குள்ளேயே இருந்தீர்கள் என்றால்
உங்களுக்கு ஒரு விதமான அழுத்தமாகவே இருக்கும். நன்றாக குடும்பத்தை விட்டு பிரிந்து படிப்பு ரீதியாக நீங்கள் வெளியிடங்களில் போய் படிப்பது ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரைக்கும் படிப்பில் கவனம் தேவை. மே மாதத்துக்கு பிறகு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவு உண்டு. பயணத்தின் மூலமாக நல்ல ஆதாயம் மாணவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்தது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம், உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு பிராணிகள், அதாவது கால்நடைகள், இதுல எல்லாம் ஒரு விதமான ஏற்ற தாழ்வுகளையும் பிரச்சனையும் மாற்றி மாற்றி கொடுத்து விட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால மே மாதம் வரைக்கும் இப்போது நான் சொன்ன விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது பாக்கியஸ்தானத்தில் கேது, 9ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது ஆன்மீக யாத்திரை என்று சொல்லி ஆன்மீக பயணங்களை அதிகமாக கொடுப்பதற்கு முயற்சி செய்வார். ஆன்மீகத்தில நாட்டத்தை கொடுப்பார். பொது சேவை சம்பந்தமான சிந்தனையை கொடுப்பார். நிறைய பேர் இப்போதுதான தர்மம் செய்வதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார்கள். அந்த ஒரு நல்ல பலனை அதிகமாக கொடுத்து விடுவார். அதே மாதிரி 9ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது ஆலய பணி, கோவில் குளங்களுக்கு ஏதேனும் உதவி செய்வது, அது போன்ற ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அதை நாம் ஒரு நன்மையாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இந்த 9ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லது தந்தையுடைய உடல் ஆரோக்கியம், தந்தையுடைய உறவு நிலை, தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு. இப்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு விதமான குழப்பம், பிரச்சனை வந்துவிட்டு போக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது வீட்டில் இருக்கின்ற தங்க அணிகலன்கள் குறைவது மாதிரியே தோன்றும். வீட்டில் இருக்கின்ற தங்க அணிகலன்கள் அடகுக்கு செல்லும். அப்படியே மாற்றி மாற்றி சுழன்று கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே நகை கடன் எல்லாம் இருக்கும். ஏனென்றால் கேது கடந்த வருடமே நமக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். 9ஆம் இடத்திற்கு வந்ததுமே கேது நிறைய பேரை தங்கத்தை கொண்டு போய் அடகு வைக்க வச்சிருப்பார். நகை கடன் போட வச்சிருப்பார். நிறைய பேருக்கு நகை கடன் என்பது இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஒரு 70% பேருக்கு நகை கடன் இருக்கும். ஒரு 20% பேருக்கு தந்தை வழி உறவுகளுடன் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய வருத்தங்களை கொடுத்திருக்கும். இப்படி இது இல்லை என்றால் அது என்று மாற்றி கொடுக்கும். அவயோக தசை நடந்தது என்றால் இது இரண்டையுமே சேர்த்து கொடுக்கும். எனவே கேது 9ஆம் வீட்டில் இருப்பது ஒரு வழியில் நன்மை, ஒரு வழியில் குற்றம். நன்மை என்று எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம், ஆன்மீக யாத்திரை, தான தர்மம் செய்வது, கோவில் திருப்பணிகள் செய்வது இதற்கு சாதகமான ஒரு பலனை கொடுத்துவிடும். மற்றபடி உயிர் காரகத்துவமாகிய தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதில் எல்லாம் ஒரு விதமான பாதிப்பான அமைப்புகளை கொடுக்கும். இதுல எல்லாமே நாம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வேலை, தொழில் வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது சனியுடைய பார்வை 6ஆம் இடம், 10ஆம் இடம், இதுல எல்லாம் ஒரு விதமாக தொடர்பு கொண்டிருக்கிறது. வேலையில் நீங்கள் இப்போது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அவசர மாற்றம் செய்வது எல்லாம் இப்போது வேண்டாம். மே மாதம் வரைக்கும் தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். குரு பெயர்ச்சிக்கு பிறகு வேறு ஏதேனும் நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அதிக ரிஸ்க் எடுக்காமல் சிறிய மாற்றங்களை செய்து பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே இருக்கிற வேலையில் இருந்து கொண்டே புதிதாக ஒரு வாய்ப்பை தேடலாம். ஆனால் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு நான் புதுசாக வேலை தேடப் போகிறேன் என்றெல்லாம் இறங்கக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு விதமான எதிர்மறையான தாக்கத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த வருடத்துல ஏற்கனவே நீங்கள் இருக்கிற வேலையில் இருந்து கொண்டே வேற ஏதேனும் ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி செய்யுங்கள். வேலையை மாற்றம் செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை நல்லா உறுதி செய்துவிட்டு மாற்றம் செய்யுங்கள். அந்த இடம் உங்களுக்கு வசதியாக இருக்குமா? ஓரளவுக்கு பரவாயில்லையா? இப்போது இருப்பதை விட அங்கே அழுத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்குமா என்பதெல்லாம் கொஞ்சம் நன்றாக ஆராய்ந்து விட்டு மாற்றம் செய்யுங்கள். ஏனென்றால் பெரும்பான்மையாக பார்த்தால் இந்த வருடத்தில் மாற்றம் செய்கிறேன் என்கிற பேர்ல மறுபடியும் பெரிய குட்டையில போய் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்ல உத்தியோகத்தை மாற்றம் செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு 10 முறை சரிபார்த்து விட்டு அதன் பிறகு செய்வது சிறப்பு. நிறைய பேருக்கு பார்த்தோம் என்றால் இடமாற்றம் உண்டாகும். இப்போது நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் அதே இடத்திலே அதனுடைய இன்னொரு கிளைக்கு நீங்கள் மாற்றலாகலாம், இடமாற்றம் செய்யப்படலாம். இப்படி இடமாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இருப்பினும் சனி பார்வை 6இல் இருப்பதனால் வேலையில் ஒரு விதமான அழுத்தமான அமைப்பு இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. பார்க்கிற வேலை சுத்தமாக பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் கட்டாயத்தின் அடிப்படையில் அந்த வேலையை நாம் செய்து கொண்டிருப்போம்.
இப்படித்தான் இந்த 2026 எடுத்துச் செல்ல போகிறது. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பெரிய அளவிலான அந்த வசதி மண்டலம், கம்ஃபர்ட் ஜோன் என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதை நான் ஒரு குறையா பார்க்கிறேன். 2025 நமக்கு அப்படித்தான் போனது. நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அழகான விஷயம் என்னால் வேலை கிடைச்சுவிடும். ஒரு 90% பேருக்கு வேலை கிடைச்சுவிடும். ஆனால் அது உங்களுக்கு வசதியாக இருக்குமா என்றால் அங்கே ஒரு கேள்விக்குறிதான் வருகிறது. வேலையில சுமை இருக்கும். கிடைக்கிற வேலையை நீங்கள் தேர்வு செய்து வரும் வாய்ப்பை தவற விடாமல் அதை பயன்படுத்தி நீங்கள் பயணம் செய்வது சிறப்பு. அடுத்தது, தொழிலில் முதலீடு செய்வதற்கு இந்த வருடம் சாதகமான வருடம் கிடையாது. தொழிலிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்போது தொழில் முதலீடு சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக வரும். அதுல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமாக எதிலும் போய் முதலீடு செஞ்சு விடாதீர்கள். அது உங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு பக்கமாக போய் முடக்கி உங்களை பொருளாதார ரீதியாக ஒரு மாதிரி லாக் செய்து விட்டுவிடும். அதனால இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு என்று எதிலையும் இறங்க வேண்டாம். அவசர மாற்றம், அவசர முடிவு இதெல்லாம் தொழில் ரீதியாக எடுக்காமல் இருப்பது சிறப்பு. எனவே தொழிலில் அதீதமான கவனம் இருக்க வேண்டும். ஏற்கனவே நீங்கள் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஓரளவுக்கு லாபம் வந்துவிடும். ஓரளவுக்கு நீங்கள் அதை நடத்துவதற்கு தேவையான அந்த ஒரு திறன் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் அதை இன்னும் விரிவுபடுத்துகிறேன், நான் இடமாற்றம் செய்கிறேன், நான் கிளைகளை உருவாக்குகிறேன் என்று சொல்லி அவசரப்பட்டு அவசர மாற்றம் செய்து அதிலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில நல்ல தசாபுத்தி போய்கொண்டிருக்கிறது, யோக தசை போய்கொண்டிருக்கிறது என்றால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவு கொடுத்து விடாது. சிறிய அளவிலான தலைவலிகளை கொடுத்துவிட்டு பிறகு அதை சரி பண்ணி விட்டுவிடும். அதுவே அவயோக தசை நடந்தது என்றால் மொத்தமாக போய் மாட்டிக்கொள்ளும் அமைப்புக்கு வந்துவிடும். நல்ல தொழிலுக்கு இந்த வருடம் அந்த அளவுக்கு சாதகமா இல்லை. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், அவசரப்படாமல் இருக்க வேண்டும். அடுத்தது, இல்லத்தரசிகளுக்கு நாம் பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி கடுமையான மன உளைச்சலை 2025 நிறைய பேருக்கு கொடுத்து விட்டது. இந்த 2026 வருடத்துல மே மாதம் வரைக்குமே நமக்கு அப்படித்தான் போகும். அப்படியே ஒரு மாதிரியாத்தான் போகும். மனதுல ஒரு விதமான கவலை, வருத்தம், கலக்கம், குடும்பம் சார்ந்த சிந்தனை, குடும்பம் பற்றிய கவலை, இப்படி ஒரு விதமான அழுத்தமாத்தான் எடுத்துச் செல்லும். ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு, குரு பெயர்ச்சிக்கு பிறகு எல்லா குழப்பம் பிரச்சனைகளுக்கும் ஓரளவுக்கு தீர்வு கிடைத்துவிடும். எல்லாவற்றையும் சமாளித்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பை இது கொடுத்துவிடும். குருவுடைய பார்வை 2ல் விழுவதனால் குடும்பத்தில் இருந்த அழுத்தமான அமைப்பு எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இது நான் இல்லத்தரசிகளுக்கு சொல்லும் ஒரு நேர்மறையான விஷயம். இல்லத்தரசிகள் நினைத்த விஷயத்தை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த வருடத்துல கிடைக்கும். அது நான் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சாதகமான முடிவு. அடுத்தது, நம்முடைய ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல நாம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் லக்னாதிபதி 8ல் போய் உச்சமாகிறார், ஸ்தான பலம் அடைகிறார் என்றாலும் 8ல் போய் மறைவது குற்றம். அதனால உடல் ஆரோக்கியத்திலே அலட்சிய போக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எந்த பகுதிகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், லக்னாதிபதி 8ற்கு செல்கிறார், அதாவது ராசிநாதனாகிய குரு 8ற்கு வருகிறார். எனவே தலை சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தலைப்பகுதிகளில் அடிபடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தலைவலி அடிக்கடி வந்துவிட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முடி உதிர்வு பிரச்சனை ஒரு சிலருக்கு வரலாம். இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது 4ஆம் இடத்துல சனி 4ஆம் அதிபதி 8க்கு வந்து விடுகிறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மேல் மார்பக பகுதி, அதே போல நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இது சம்பந்தமான பகுதிகளில் ஏதேனும் பிரச்சனைகள், வருத்தங்கள் வந்துவிட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. இதுல ஏதேனும் வலிகளோ, ஏதேனும் அடிபடுவதோ, அல்லது இது சம்பந்தமான இடங்களில் ஏதேனும் குழப்ப அமைப்புகள் வந்துவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. இதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு இந்த தோள்பட்டை, கை, முதுகு இந்த பகுதிகள் எல்லாம் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த பகுதிகளிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சனி 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதனால நிறைய பேருக்கு முதுகு வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும். அதே மாதிரி வயிறு சம்பந்தமான உபாதைகள், வாயு தொல்லை என்று சொல்லக்கூடிய வயிறு சம்பந்தமான உபாதைகள், இதில் ஏதேனும் ஒரு சில குழப்ப அமைப்புகளை கொடுக்கும். கழிவு நீக்க உறுப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதிகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் முக்கியமாக கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது.
இந்த பகுதிகளில் ஏதேனும் ஒரு பகுதியில் ஏதேனும் பிரச்சனையோ வருத்தங்களோ வந்துவிட்டு போக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால உடல் ஆரோக்கியத்தில இந்த வருடத்தில கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருப்பது சிறப்பு. அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இந்த நாளில் இருக்கிற சனி அலட்சியத்தை கொடுப்பார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அலட்சியம் இல்லாமல் செயல்படுவது சிறப்பு. அடுத்து இந்த வருடத்தில நாம் எந்த தெய்வத்தை வணங்குவது சிறப்பு என்று பார்த்தோம் என்றால், முதலில் உங்கள் குலதெய்வம். நான் எல்லா ராசிக்கும் சொல்வது போல் உங்கள் குலதெய்வத்தை வணங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதன் பிறகு முயற்சிகளிலே அதிகமாக தடை இருக்கிறது. நான் செய்வது எதுவுமே எனக்கு ஒரு சாதகமான முடிவை கொடுக்க மாட்டேன் என்கிறது. நிறைய தடை அமைப்பாகவே வந்து கொண்டிருக்கிறது என்று நினைப்பவர்கள் விநாயகரை பிடித்துக் கொள்ளுங்கள். விநாயகர் வழிபாடு இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். தினமும் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருடைய ஸ்தலத்திற்கு சென்று விநாயகப் பெருமானை தொடர்ச்சியாக வழிபட்டு வாருங்கள். அது உங்களுடைய முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி ஒரு தெளிவை கொடுக்கும். அடுத்தது இந்த வருடத்தில் ஒரு முறை ஆலங்குடி குருஸ்தலம் சென்று வருவது சிறப்பு. இது இந்த வருட பிறப்பு ஜனவரியில் நீங்கள் போனாலும் சிறப்புதான். ஒரு முறை ஆலங்குடி குருஸ்தலம் சென்று குரு பகவானுடைய அருளை பெற்று வருவது நல்லது. ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் 8ற்கு போகிறார், பலம் இழக்கிறார். எனவே இந்த வருடத்தில் முடிந்த வரைக்கும் குருஸ்தலம் சென்று வருவது சிறப்பு. குறிப்பாக அந்த பயண யோகத்திற்காக முயற்சி செய்பவர்கள் வெளிநாடு போக வேண்டும் என்ற ஆசை, வெளி மாநிலம் போக வேண்டும் என்ற ஆசை, வெளியூர் போய் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் எண்ணங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் அல்லது மாணவர்களாக இருந்தாலும் சரி, வெளியூரில் போய் படிக்க வேண்டும், வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், அந்த முயற்சியில் தடை இருந்தது என்றால் கண்டிப்பாக ஒரு முறை குருஸ்தலம், ஆலங்குடி குருஸ்தலம் சென்று குரு பகவானுடைய அருளை பெற்று வருவது அந்த தடைகளை விலக்கி உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவை கொண்டு வந்து சேர்க்கும். கடுமையான சிந்தனை குழப்பமெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆலங்குடி குருஸ்தலம் சென்று வாருங்கள். அது உங்களுக்கு ஒரு சிறந்த முடிவை கொடுக்கும். எனவே இந்த 3 தெய்வத்தை வணங்கி வரும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஆலங்குடி குருஸ்தலம் போக முடியாதவர்கள் விநாயகரை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஸ்தலத்திற்கு சென்று விநாயகப் பெருமானை தொடர்ச்சியாக வழிபட்டு வரும்போது உங்கள் முயற்சியில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகி நல்ல செய்தி, நல்ல மாற்றம் மிக விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த வருடத்தில் நடைமுறையில் ஏதேனும் பரிகாரம் செய்யலாமா என்று நாம் பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் வஸ்திர தானம், ஆடை தானம் செய்வது சிறப்பு. அதாவது துணிமணிகள் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு எடுத்து கொடுக்கலாம். சாலையோரங்களில் ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு துணிமணிகள் எடுத்து கொடுக்கலாம். நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் உதவி செய்யும் நிலையில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு துணிமணிகள் ஏதேனும் எடுத்துக்கிற கொடுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான முடிவை உங்களுக்கு கொடுக்கும். அது ஒரு அற்புதம் மாதிரி நடக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கம் எல்லாம் முழுமையாக குறையும். நல்ல வஸ்திர தானம் சிறப்பு. இந்த வருடத்துல வஸ்திர தானம் செய்யலாம். அடுத்தது அன்னதானம், உணவு தானம். சாலையோரங்களில் இருப்பவர்களுக்கு உங்கள் கையால் சமைத்து உணவு தானம் செய்யுங்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு சிறந்த முடிவை கொடுக்கும். அடுத்து மாணவர்களாக இருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய பிள்ளை ஒரு மாணவராக இருக்கிறார். அவர் படிப்பில் ஒரு கவனமாக இல்லை, மிகவும் மந்தமாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைச்சீர்கள் என்றால் மற்ற ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு உங்களால் முடிந்த சின்ன உதவி செய்யுங்கள். அது குறிப்பாக உங்கள் மகன் அல்லது மகள் கையாலோ அல்லது நீங்களே மாணவராகத்தான் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் கையாலோ நீங்கள் செய்யலாம். மிகவும் படிப்பதற்கு சிரமப்படுபவர்கள் இடத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்று அவர்களுடைய கஷ்டங்கள் கவலைகளை கேட்டு அவர்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களா என்கின்ற அந்த எண்ணம் ஒரு நிவாரணம் மாதிரி. அந்த இடத்திற்கு போகும்போதுதான் அதனுடைய உணர்வு என்பது உங்களுக்கு அப்படியே தொடர்பாகும். இதை செய்து பாருங்கள். அது படிப்பில் உங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டும். அதே மாதிரி உதவி செய்யும் மனப்பான்மையையும் அதிகரிக்கும். எனவே உங்களுடைய மகன் மகள் படிப்பில மிகவும் மந்தமாக இருக்கிறார்கள், அவர்கள் தனுசு ராசிதான் என்றால் இதை முயற்சி செய்து பாருங்கள். இந்த பரிகாரம் முழுமையாக வேலை செய்யும். நம்பிக்கையோடு செய்யுங்கள். அவர்களுடைய அந்த படிப்பு சார்ந்த வகையில இருக்கக்கூடிய அந்த அலட்சியம் எல்லாம் விலகி அதை நன்றாக ஊக்கப்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த 3 பரிகாரங்களே இந்த வருடத்தில் போதுமானது. இதில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு தகுந்த மாதிரி செய்யுங்கள். படிப்பில பிரச்சனை என்றால் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ, நோட்டு புத்தகம் என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்கள்.
அதே போல அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. எனக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது என்று நினைப்பவர்கள் வஸ்திர தானம் செய்யுங்கள் அல்லது உணவு தானம் செய்யுங்கள். இது மூன்றையுமே செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏதேனும் ஒன்று செய்தாலே போதும். அதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த முடிவை கொடுக்கும். ஒட்டு மொத்தமாக இந்த புத்தாண்டு 2026 நமக்கு என்னதான் குரு அஷ்டம குருவாக போனாலும் நமக்கு அது வளர்ச்சிதான். நமக்கு நல்ல ஏற்றத்தை தான் கொடுக்கும். அதனால எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இதுல நான் சொல்லியிருக்கின்ற இந்த எச்சரிக்கை குறிப்புகள்ல கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். அதுல ஏதேனும் அறிகுறிகள் வருகிறது என்றால் அதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த புத்தாண்டு அதீத சிறப்பான நற்பலன்களை தரக்கூடிய ஒரு புத்தாண்டாகவே நம் எல்லாருக்கும் அமையும். 2026 உங்களை விட்டு பிரிந்து செல்லும் இந்த உறவு அது தண்டனையா இல்லை, அது ஒரு ஆசீர்வாதம். நீங்க பிடிச்சுக்கிட்டே இருந்த சில மனிதர்கள், சில நினைவுகள், சில பழக்கங்கள் உங்களை அழுத்திக் கொண்டே இருந்தது. அதை பிரிப்பது யூனிவர்ஸோட வேலை. இந்த பிரிவு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை திறக்கப் போகுது. உங்களை உண்மையா மதிப்பவர்கள், உங்களை உண்மையா நேசிப்பவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே 2026 வரப்போயிறாங்க. சோ பயப்படாதீங்க. இது ஒரு முடிவில்லை, இது உங்க புதிய ஆரம்பம்.